ஒரு எஸ்ஐபி முதலீட்டுல ஒரு இன்வெஸ்டர் என்னென்ன தவறுகள்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு இன்வெஸ்டர் என்ன தப்பு பண்றாங்கன்னா அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்ன் எதிர்பார்க்கறாங்க. அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்னா ஒரு ஃபண்ட் 15% தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஃபண்ட்ல நம்ம 30% 40% எதிர்பார்க்கறது. ஒரு கால சூழல்ல அந்த ஃபண்ட் 30% கொடுத்திருக்கும், ஆனா ஒரு கால சூழல்ல அந்த ஃபண்ட் அவ்வளவு கொடுக்காது. சோ 40% போன வருஷம் கொடுத்துச்சுன்னா இந்த வருஷமும் 40% கொடுக்கணும்னு முதலீடு பண்றது பெரிய தவறு. ரெண்டாவது என்ன தவறு பண்றாங்க அப்படின்னா உங்கள் இலக்கிலே அடைய போதுமான முதலீடு செய்வதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா மாசம் 15,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு போட்டாதான் எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஆனா நான் 2,000 ரூபாய் போட்டுட்டு 15 வருஷத்துல 1 கோடி ரூபாய் கிடைச்சானா கிடைக்காது. சோ நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுறது நல்லது. மூணாவது ரிஸ்க் வந்து என்னால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டை தான் நான் சூஸ் பண்ணணும். எனக்கு ரிஸ்க் சூட்டபிள் இருந்தாதான் நான் எஸ்ஐபி குள்ளேயே வரணும், இல்லைன்னா ரிஸ்க் இல்லாத முதலீட்டுல போலாம். ஒரு சில பேர் நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருப்பாங்க, ஒரு சில பேர் ரிஸ்கே எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டில இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பயங்கரமா ரிஸ்க் எடுப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதுன்னு தெரியாது. சோ நம்ம ஃபர்ஸ்டா செல்ஃப் அக்சஸ் பண்ணிக்கணும். எனக்கு ரிஸ்க் என்னோட எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும், நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைல தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1 லட்ச ரூபாய் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருப்பேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், 5,000 எஸ்ஐபி போட்டேன்னா அதுக்கு ரிட்டர்ன் ஃபெச் ஆகாது. இன்னொன்னு வந்து நான் வந்து 5,000 ரூபாய் தான் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருப்பேன், ஆனா நான் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கேயும் நம்மளால 2வது மாசம் 3வது மாசத்துக்கு மேல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. சோ நம்ம ரிஸ்க் அசஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஒரு முதலீடு பண்ணா என்னால எவ்வளவு ஃபண்ட் பண்ண முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்னால 2,000 பண்ண முடியுமா, அது கோல் ஃபுல்லா நான் 2,000 பண்ணாதான் அச்சீவ் ஆகும். இந்த 3வது தவிர நிறைய பேர் பண்றாங்க. சோ நம்மளோட ரிஸ்க் அசஸ் பண்ணி நம்ம முதலீடு செய்யறது நல்லது. 4வது தவறு, நான் வந்து ஒரு இலக்கு வச்சிருப்பேன். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருப்பேன், ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருப்பேன். ஆனா முதலீடு கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட், நான் 2 லட்சம் முதலீடு ஒரு 5 லட்சம் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படிங்கும்போது அங்க எனக்கு 3 லட்சம் ப்ராஃபிட் இருக்கு, நம்ம எடுத்தா என்ன அப்படின்னு நடுவுல எடுத்துருவோம். அதனால அந்த இலக்கை அடைய முடியாது. என்னோட கார் வாங்குறதோ என்னோட வீடு கட்டுற கனவு வந்து எட்டாக்கனியா ஆயிரும். கடைசியா ஒரு தவறு, என்ன தவறுனா மார்க்கெட் இறங்குச்சுன்னா முதலீட எடுக்கிறது. இது மிகப்பெரிய தவறு. மார்க்கெட் இறங்குனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாதான் நல்லது. ஒரு ரோடு எடுத்தீங்கன்னா மேடு குழியுமா இருக்கும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சின்ன ஒரு பிரேக் இருக்கிறது நல்லதுதான். எனக்கு அந்த பீரியட்ல நான் 20 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் 18 ரூபாய்க்கு கிடைக்கும். அது நான் எஸ்ஐபி முதலீட்டை அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறேன். கடைசி தவறு வந்து நிறைய பேர் பண்றாங்க. சோ மார்க்கெட் வீழ்ச்சி அடையும் போது தயவு செய்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்காதீங்க. இந்த 5 தவறையும் நீங்க செய்யாம இருந்தீங்க அப்படின்னா உங்க முதலீடு பெருசா வளரும். இது போன்ற தகவலுக்கு ரெகுலரா ஏ குரூப் சேனலை பாருங்க. நன்றி, வணக்கம்.